டைரக்டர் கௌதம் மேனன் வந்து துருவ நட்சத்திரம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. 2016 வந்து இந்த ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணது இன்னும் வந்து ரிலீஸ் ஆகாம அப்படியே இருக்கு. ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு ரிலீஸ்க்கு வந்து ரெடி ஆனாலுமே ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால இந்த ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காரு. கௌதம் மேனன் தான் இந்த ஃபிலிம் வந்து டைரக்ட் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் இவரால் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. இந்த ஃபிலிமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 2016 இருந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்னைக்குமே இருக்கு. கௌதம் மேனன் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இவரால் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் தான் தனி ஆளா வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால எல்லா ப்ராப்ளம்ஸும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிளியர் ஆனனால ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்ல வந்து நம்ம இந்த ஃபிலிமை வந்து தியேட்டர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டா வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வரை எந்த ஃபிலிம்லயும் வந்து நடிக்கிறதுக்கு வந்து கமிட் ஆகல. துருவ நட்சத்திரம் ஃபிலிம்ல இருந்து ரிலீஸ் ஆன சாங், ட்ரெய்லர், கிளிம்ஸ், போஸ்டர்னு எல்லாமே வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. இந்த ஃபிலிம்ல வந்து கடன் வந்தனால தான் கௌதம் மேனன் வந்து ஆக்ட் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த டைம் ஆவது டிலே ஆகாம இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.